திருவண்ணாமலையும் இந்த மாதிரி இல்லை, சோலையா இருந்தது. ஒரே எப்படி இருந்ததுன்னா ஒரே நீர்நிலை சம்பந்தமான இடம் தான் திருவண்ணாமலை. நதிகள் நிறைந்த இடம். இந்த காடு மலைகள்லாம் நதி. அதே மாதிரி பாலைவனமும் நதி. ஒரு நீராவி தத்துவத்துல நடக்க 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 நீரை ஆவியாக்கப்பட்டு அங்க முழுசா நெருப்பா மாறிடுச்சு. அப்ப நெருப்பானா நீர் உரியப்பட்டதுக்கு அப்புறம் வெறும் தரையா, கட்டாந்தரையாக, பாலைவனமாக, எங்க பார்த்தாலும் வெறும் மண்களாக மாறிவிட்டு, திருவண்ணாமலைக்குள்ள நீராக இருக்கக்கூடிய அந்த நீரை ஆவியாக்கி ஒரு மலையே ஒரு இடம் கல்லா மாறிடுச்சு. அப்படி நீராவி தத்துவத்துல ஒரு செயல்பட்ட இடம் நீரே கல்லாக மாறி போனது. இதுதான் இந்த கல்மலை. அப்ப இது நெருப்புக்குரிய இடம், நெருப்புக்குரிய தத்துவம் அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா, பொதுவாக இந்த கார்த்திகை மாதத்துல தீபத்தை மேல ஏத்திக்கிட்டு ரமணர், சேஷாத்திரி, யோகிராம் சரத்குமார், இன்னொரு 4-5 பேர், இவங்களுக்கெல்லாம் தாத்தன் அப்பெல்லாம் இங்க உட்காந்துருக்கான். விருப்பாச்சி குகைங்கிறது இவங்களால உருவாக்கப்பட்டது இல்ல. ஒருத்தன் நீரையே நெருப்பா மாத்தின ஒருத்தன் பெரிய சுப்ரீம் ஒருத்தன் வந்தான், அவன் உட்கார்ந்த இடம். அப்ப இந்த இடம், இந்த மலையெல்லாம் என்னன்னா மனமற்றவன் இருந்த இடம். பிரபஞ்சம் என்பது அருணாச்சலங்கிற ஒரு அலைவரிசையை, அந்த அலைவரிசையை போட்டு அதுக்கு அருணாச்சலம்னு பேர் வச்சுச்சு. ஆனா ஒரு பொழுதும் இந்த பிரபஞ்சம் திருவண்ணாமலையில இருக்கிற அண்ணாமலையாருங்கிற சிவலிங்கத்தை அது பிரதிஷ்டை பண்ணல. அது பிரதிஷ்டை பண்ணது இந்த மலையை பிரதிஷ்டை பண்ணுச்சு. இந்த மலைக்குள்ள ஒண்ணு போட்டுச்சு. அதே மாதிரிதான் இந்த திருவண்ணாமலைய 50 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ இந்த மலையை எவனும் சுத்த மாட்டாங்க. எழுதி வச்சுக்க, இந்த மலையை ஒருத்தன் சுத்த மாட்டான், இந்த மலையை ஒருத்தன் வணங்க மாட்டான். ஏன்னா எவன் வச்சானோ அவனே எடுத்துட்டு போயிட்டான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் வைப்பேன் சில ஆண்டுகளுக்கு, அதை எடுத்து சில மனிதன் தலையில கூட போட்டு அவனை நடமாட